ஹலோ ட்ராமா தமிழ் வீவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்றைக்கி இந்த ட்ராமாவோட 5th எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் எபிசோடில் என்ன நடந்திருக்கும், நம்ம ரோஸோடைய அம்மா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்திருப்பாங்க. அவங்கள ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருப்பாங்க. அது அவங்க தம்பி அவங்களுக்கு கால் பண்ணி சொல்லியிருப்பான். அதனால் ரோஸ் என்ன பண்ணிடுறாங்கன்னா, மோன் அப்பா கிட்ட நான் பேங்காக்கு போய் ஆகணும், வின் கூட நானும் அவரும் போகணும்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க அப்பா இல்லை, நீ போகக்கூடாது, வேணும்னா வின் போகட்டும், அவனுடைய ஒர்க் விஷயத்த அவன் பார்த்துக்கிட்டும், நீ போகக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாரு. அதுக்கப்புறம் மே என்ன பண்ணியிருக்காருன்னா, ரோஸோட அம்மாவுக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு பணம்லாம் கட்டிட்டு அவங்களையும் நல்லா விசாரிச்சிட்டு இருக்கக்குள்ளேயே ரோஸோட அம்மா என்ன பண்ணிடுறாங்க, இந்த மாதிரி ரோஸும் வின்னும் க்ளோஸாக இருக்கிற மாதிரி தெரியுதுமான்னு சொல்லி டவுட்டை சொல்லியிருப்பாங்க. அவளும் அதை பயந்துக்கிட்டே அவங்கக்கிட்டே கேட்டுகிட்டு இருப்பா ஃபோன் பண்ணி. அந்த சமயம் கோனும் இங்கே கீழேருந்து தேடிக்கிட்டே வந்துக்கிட்டு இருப்பான். அதோட தான் முடிஞ்சிருந்துச்சு இல்லையா இந்த எபிசோடில். அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது. எங்கடா இப்போவே உண்மையெல்லாம் தெரிஞ்சிருமோங்கிற பயத்திலே நாமளும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். ஆனால் நல்ல வேலையாக தெரியல, அவன் கீழேயே இருந்துட்டான். மேக்கிட்டையும் நானும் வின்னும் க்ளோஸாலாம் கிடையாது, என்னை நம்பன்னு சொல்லிட்டு காலை கட் பண்ணிடுறாங்க. அந்த சமயம் பார்த்து லாயர் அங்கே வந்துடுறான். லாயர் வந்துட்டு ஒரு குண்டு தூக்கி போடுறான். என்னன்னா, இறந்து போன மோன் இருக்கா இல்லையா, அவள் ஹாஸ்பிட்டலில் தானே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தா. அதனால மோனோட அப்பா என்ன பண்ணியிருக்காருன்னா, ரிசைன் லெட்டர் ரெடி பண்ணி அவகிட்ட சைன் வாங்கி நீயே போயிட்டு ஹாஸ்பிட்டலில் கொடுத்துருன்னு சொல்லியிருப்பாரு. அதை கொண்டு வந்து நீங்கள் இந்த பேப்பரில் நீங்கள் சைன் பண்ணுங்கள், நான் போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்த ஹாஸ்பிட்டலில் இதை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல, இது ரிசைன் லெட்டர்னு தெரிஞ்ச உடனே அவங்க ஷாக் ஆகிடுறாங்க. அது எப்படி நீங்கள் கொடுக்க முடியும், அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு மழுப்பி விடுறாங்க. நான் ஆல்ரெடி எங்கள் டாக்டர்கிட்ட பேசிட்டேன், அதனால் நீங்கள் கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை, நானே போய் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரூமுக்கு வந்தால் வின் உட்காந்துருப்பான். அந்த மே கிட்ட தான் கால் பண்ணி பேசிக்கிட்டு இருப்பானா. இவன் ஏற்கனவே ரோஸ் கிட்ட பொய் சொல்லிட்டு தானே இங்கே கூட்டிகிட்டு வந்திருப்பான். அவங்க மோனோட அப்பாவோட ஹெல்த் கண்டிஷனை சொல்லி தான் கூட்டிகிட்டு வந்திருப்பான். இதில் மோனுக்கு அவங்க பரம்பரை சொத்து கிடைக்க போகுதுங்கிற விஷயத்த ரோஸ் கிட்ட சொல்லியிருக்க மாட்டான். அதனால் என்ன பண்ணுறான்னா, ரோஸ் இல்லாத நேரமாக பார்த்து மே கிட்ட அவங்க பிளானை பற்றிலாம் பேசிக்கிட்டே இருப்பான் எப்போ பார்த்தாலும். ஆனால் ரோஸை பார்த்தா அப்படியே மழுப்பி விட்டுட்டு கட் பண்ணி விட்டுருவான். அந்த மாதிரி அவங்க வர நேரம் பார்த்து இவன் மே கிட்ட பேசிக்கிட்டு இருப்பான். அவங்க வந்த உடனே அப்படியே மாற்றி விட்டுட்டு ரோஸ் நடந்த விஷயத்த சொல்லலான்னு வருவாங்க. ஆனால் அவன் கண்டுக்காம, நீ எதா இருந்தாலும் நான் குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் பேசு அப்படின்னு சொல்லிட்டு அவன் குளிக்கிறதுக்காக உள்ளே போவான். பாத்ரூம்குள்ளே போயிட்டு மேவுக்கு கால் பண்ணி பேசிக்கிட்டே அவனுடைய கோட்டை கழட்டுவானா. அந்த கோட்டை கழட்டி கீழே போட்டிருப்பான். அதனால அவன் பேசி முடிச்சுட்டு கால் அந்த கோட் மேலே வச்சு ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். சரி நாமளே எழுந்திரிச்சு பார்க்கலான்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு பார்ப்பான். ஆனால் எழுந்திரிக்க முடியாது, நல்லா பிடிச்சிக்கும். அப்புறம் உடனே ரோஸ் எனக்கு ஹெல்ப் பண்ண, என்னால் எழுந்திரிக்க முடியலன்னு கூப்பிட அவங்களும் ஓடி வந்து என்னாச்சு வேணுட்டே ஓடியாந்து பார்க்குறாங்க. இவன் கோட்டு கூட இல்லை, நியூடா படுத்து கிடப்பானா. அதை பார்த்த உடனே அந்த பொண்ணு பயந்துடுறாங்க. பயந்து போய் கத்திக்கிட்டே, இல்லை என்னால் செய்ய முடியாது, இரு யாரையாவது நான் ஹெல்ப்க்கு கூட்டிகிட்டு வரேன் அப்படின்ட்டு ஓடி போய் கோன் ரூமோடைய கதவை தட்டிக்கிட்டு இருக்காங்க. கோனோ என்ன இந்த நேரத்தில் வந்து தட்டிக்கிட்டு இருக்கான்ட்டு டோரை ஓப்பன் பண்ணி பார்த்தா ரோஸ் வந்துட்டு, வின் இந்த மாதிரி பாத்ரூமில் ஸ்லிப் ஆகி விழுந்துட்டாரு, வாங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க கோன்னு சொல்லுவோம். அவனும் ஒடியாந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருப்பான். மோன் நீயும் வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னால் அவங்க பயந்துக்கிட்டு வர மாட்டேங்கிறாங்க. கோன் அவருக்கு ஃபுல்லாக கோட்டெல்லாம் போட்டு மூடி விட்டுருங்களேன், அதுக்கப்புறம் நான் வரேன்னு சொல்கிறாங்களா. கோனும் கோட்டெல்லாம் போட்டு விட்டுட்டு ஆனால் ரோப் கட்டி விடாத விட்டுருவாரா. மோன் இப்போ வான்னு சொல்லி கூப்பிட அவங்களும் சரி தூக்கி விடலான்ட்டு வருவாங்க. ரோப் கூட கட்டாத இருக்கிறத பார்த்துட்டு இன்னும் பயந்து போயிட்டு, ஐயோ கோன் என்ன இன்னும் ரோப் கூட கட்டி விடலையா, ரோப் கட்டி விடு, நான் அதுக்கப்புறம் வரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ரோப்லாம் கட்டி விட்டு நல்லா மூடி விட்டதுக்கு அப்புறம் வந்து தூக்கி விடுறாங்க. அப்புறம் 2 பேருமே தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிட்டலுக்கும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. நம்ம ரோஸ் என்ன பண்றாங்கன்னா, அந்த வின்னை அட்மிட் பண்ணியிருக்காங்க இல்லையா, அந்த ரூமை விட்டு ஒரு 5-6 ரூமை தள்ளி அந்தாண்ட போய் உட்காந்துக்கிறாங்க. கோனும் வெளியே வந்துட்டு எங்க இவ்வளவு காணும்னு தேடிக்கிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ரோஸ் பார்த்துட்டு கையை காட்டுறாங்க, இங்கேவான்னு சொல்லிட்டு. இவங்க பண்றதெல்லாம் பார்த்துட்டு கோனுக்கு டவுட்டே ரொம்ப அதிகமாகிக்கிட்டே இருக்குது. ஏ ரோஸ் என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இங்கே என்ன பண்ணுற, அவனுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கு, நீ இங்கே வந்து உட்காந்துருக்கிறியே அப்படிங்கிறதுக்கு, இல்லை கோன் அவர் ட்ரெஸ் இல்லாத வர இருந்தாரா, எனக்கு ஒரு மாதிரி பயமாக இருந்துச்சு, அதனால தான் அப்படியே ஷாக் ஆகிடுச்சா, அதனால தான் இங்கே வந்து உட்காந்துருக்கேன், எனக்கு பயமாக இருக்குது அப்படின்ட்டு வாயில் வந்ததெல்லாம் உளறிக்கிட்டு இருக்காங்க. என்ன மோன்னு சொல்கிற, அவன் உன்னுடைய ஹஸ்பண்ட் தானே, நீ இந்த மாதிரி துணி இல்லாத இருக்கிறத பார்த்த உடனே இந்த கத்திக்கிட்டு இருக்க, நீ பண்ணுறதே எனக்கு புரியலையேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அதுக்கும் இல்லை கோன், எனக்கு பயமாக இருந்துச்சு, வெண் இந்த மாதிரி நியூடாக இருந்ததை பார்த்ததே எனக்கு ரொம்ப பயந்துட்டேன், அதனால தான் இந்த மாதிரி பண்ணிட்டேன்
அப்படின்ட்டு ஏதோ பொய்யதான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கோனுக்கு நல்லா டவுட் வர ஆரம்பிச்சிருது. அப்படியே அவங்கள டவுட்டோடய முறைச்சி பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் வின்னை பற்றி ஏதாவது சர்ச் பண்ணி பார்க்கலான்னு சொல்லிட்டு ஃபேஸ்புக்கெலாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்கான். அதில் பார்த்தா எல்லா இதுலேயுமே வின்னுடைய ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது. மற்றது மோனுடைய ஃபோட்டோ இல்லை ஃப்ரெண்ட்ஸுங்களோட இருக்கிற மாதிரி ஃபோட்டோ கூட கிடையாது. எந்த சைடு ஓப்பன் பண்ணால் வின் தான் அப்படிங்கிற மாதிரியே வருதா. அது இன்னுமே கோனுக்கு டவுட் அதிகமாக்கிக்கிட்டே இருக்கு. பேங்காக்ல வென்னுடைய ஆஃபீஸ்க்கு கவர்மெண்ட்லேருந்து ஆஃபீஸர்ஸ்லாம் வந்திருக்காங்க. வென்க்கு வாரண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. ஏற்கனவே அவன் கம்பெனி பேங்க் கரெக்டில் இருக்கு இல்லையா, அதனால அவனுக்கு வாரண்ட் லெட்டரோட வந்திருக்காங்க. மே பார்த்துட்டு ஷாக் ஆயிடுறா. உடனே வென்க்கும் கால் பண்ண, அந்த சமயம் அவன் ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான் இல்லையா, அதனால பக்கத்தில் ரோஸ் உட்காந்துருப்பாங்க. ரோஸ் கிட்ட ரோஸ் கொஞ்சம் ஃபோன் அட்டன் பண்ணான்னு சொல்லவும் அவங்களும் அவனை திரும்பி கூட பார்க்காத அப்படியே மெதுவாக பின்னாடி இருந்து எடுக்கிறாங்க. அட்டன் பண்ணி பேசினா மே இருந்துட்டு, என்ன வின்னோடைய ஃபோனில் இருந்து நீ பேசுகிற, வின் எங்கன்னு கேட்கறதுக்கு அவன் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கான்னு சொல்கிறாங்களா, என்ன சொல்கிற, என்னாச்சு அவருக்குன்னு கேட்குறதுக்கு, இந்த மாதிரி பாத்ரூமில் குளிக்க போகிற டைமில் ஸ்லிப்பாகி விழுந்துட்டாரு, அவருக்கு அடிபட்டுருச்சு, இப்போ டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கப்புறம் பேச சொல்கிறேன்னு சொல்லுவாங்களா. அவள் பயந்து போயிட்டு எதுவும் சீரியஸாக இருக்கான்னு கேட்குறா. இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, சீக்கிரத்தில் சரியாயிடுவார், நான் உனக்கு கால் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி வச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேருமே வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அவன் பேங்காக் கிளம்புறதுக்காக டிக்கெட் புக் பண்ணிக்கிட்டு இருக்கான். ரோஸும் பக்கத்தில் வந்து பார்த்துட்டு, வின் நீ பேங்காக் திரும்ப போக போறியா அப்படிங்க. ஆமாம், நான் நாளைக்கு காலையிலே போயாகணும், அங்கே எனக்கு அக்ரிமெண்ட் பேப்பர்ஸ் எல்லாம் முடிஞ்சு போச்சு, நான் அதை போய் பார்த்தாகணும், எனக்கு வாரண்ட் லெட்டர் வந்திருக்குது அப்படின்னு சொல்ல, அப்படின்னா நானும் பேங்காக்கை வந்துடுறேன்னு சொல்லிட்டு கிளம்புவாங்களா. உடனே இருந்துட்டு அவங்கள போக விடாமல் தடுத்துட்டு, எங்கே போகிற, நீ எல்லாம் அங்கே வர முடியாது, நீ இங்கே கொஞ்ச நாளைக்காக எனக்காக நடிச்சுக்கிட்டு, இப்போ நீ அங்கே வரக்கூடாது அப்படிங்க. இல்லை எனக்கு பயமாக இருக்கு வென், நீ இங்கே இல்லைன்னா நான் எப்படி சமாளிக்க முடியும், இவங்கக்கிட்ட எனக்கு பேசுறது கூட பயமாக இருக்கும், நீ போயிட்டு திரும்ப வந்து என்னை கூட்டிகிட்டு போகிற வரைக்கும் எனக்கு எப்படி நடிக்க முடியும், நான் இங்கே என்ன பண்ணுவேன், எனக்கு ரொம்ப பயமாக இருக்குங்க. ரோஸ் நீ கொஞ்ச நாளைக்கு மட்டும் இங்கே நடிச்சுக்கிட்டு, நான் திரும்ப வந்து உன்னை கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லுவானா. அவங்களுக்கா செம்ம கோவமாக ஆகுது. இப்படி வந்து இவங்கிட்ட மாட்டிக்கிட்டேமேன்னு ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. அதே சமயம் அவங்க அப்பாவை காட்டுறாங்க. அவங்க அப்பாவுக்கு நர்ஸை செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்போ கோன் அம்மா இருந்துட்டு, மாஸ்டர் நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணலாம் இல்லையா, மோனும் வின்னும் அவங்க பிஸ்னஸில் லாஸ் ஆகிட்டு இப்போ அங்கன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாம்லையான்னு கேட்குறதுக்கு அவர் சொல்கிறாரு, ஹெல்ப் நான் பண்ணுவேன், ஆனால் என் பொண்ணு என்கிட்ட இப்போ வரைக்கும் ஹெல்ப் வேணும்னு கேட்கவே இல்லையே, அவள் வாயை திறந்து கேட்கல, அதுக்கப்புறம் நான் எதுக்கு ஹெல்ப் பண்ணணும், அவள் வாயை திறந்து என்கிட்ட ஹெல்ப் வேணும்னு கேட்டானா நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படிங்க. கூட ஒரு வேலைக்காரமாக இருப்பாங்க. அவங்களும், மாஸ்டர் அப்போ மோன் வந்து உங்கள்கிட்ட கேட்டால் நீங்கள் கண்டிப்பாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவீங்கல்ல. ஆமாம், அவள் என்னுடைய பொண்ணாச்சு, அவளுக்கு நான் ஹெல்ப் பண்ண மாட்டேனா, அவள் வந்து கேட்டானா நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்கிறாரு. இங்கே கோனுக்கு ஏற்கனவே டவுட் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அதனால யுயாங்க்கு கால் பண்ணி, நீ புக்கெட்டுக்கு இங்கே வர வேண்டாம், கொஞ்ச நாளைக்கு அங்கேயே தங்கிரு, நாளைக்கு காலையிலேயே வின் அங்கே வரான், நீ வின்னை வாட்ச் பண்ணணும் அப்படிங்க. அந்த பொண்ணு புரியாமல், எதுக்காக நான் அவனை வாட்ச் பண்ணணும், என்ன ஆச்சுன்னு கேட்குறதுக்கு, இன்னைக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, வென் பாத்ரூமில் ஸ்லிப்பாகி விழுந்துட்டான், ஆனால் அவனுடைய நியூடான உடம்பை பார்த்துட்டு நம்ம மோன் பயந்து போய் கத்துனான், அவன் கிட்ட கூட வரமாட்டேன்ட்டா, எனக்கு என்னமோ டவுட்டாக இருக்குது அப்படிங்க. அந்த பொண்ணு இருந்துட்டு, ஒருவேளை வின் கேவா இருப்பானோ, கேயா இருந்துக்கிட்டு அமெரிக்காவில் க்ரீன் கார்டு கிடைக்கணுங்கிறதுக்காக மோனை கல்யாணம் பண்ணியிருப்பானோ, அவங்க ரெண்டு பேரும் ஏற்கனவே ஒன்றா படுத்துக்கிறதே இல்லை, அப்போ எனக்கு என்னமோ இவன் கேயா இருப்பானோன்னு தான் தோணுது அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லுமா. அப்படிலாம் ஒன்றும் இல்லை யுவாங், அவன் பார்க்குறதுக்கு கே மாதிரிலாம் இல்லை, அவன் நார்மலான மனுஷன்தான். அவனை செக் பண்ணுங்கிறதுக்காக அவனுடைய ஃபேஸ்புக்கெலாம் ஓப்பன் பண்ணி பார்த்தேன், அதில் அவனோட ஃபோட்டோ மட்டும்தான் இருக்குது, நம்ம மோன்து இல்லை பெரிய மேடமோட ஃபோட்டோ கூட இல்லை அப்படின்னு சொல்லுவானா. அந்த பொண்ணும் ஒன்றும் புரியாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். யூயாங், அவன் நாளைக்கு காலையில் ஃப்ளைட்டில் வந்து இறங்கின உடனே அவனை நீ வாட்ச் பண்ணு, எனக்கு என்னமோ அவனுக்கு வேற எதுவும் அஃபேரில் இருப்பானோன்னு தோணுது, நீ எனக்கு அவனை பின்னாடியே வாட்ச் பண்ணி போயிட்டு அவன் எங்கெங்கே போகிறான் என்னென்ன பண்ணுறான்னு சொல்லிட்டு எனக்கு வாட்ச் பண்ணி சொல்லணும் அப்படிங்க. அந்த பொண்ணும் சரி நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் காலையிலே பேங்காக்கும் வின் வந்துடுறான். பின்னாடியே நம்ம லாயரும் வந்துடுறான். லாயரும் ஓடி வந்துட்டு, வின் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்ட்டு பக்கத்தில் வர, வின்னும் நான் வந்த ஃப்ளைட்டில் தான் நீங்களும் வந்தீங்களா, எனக்கு எப்படி இது தெரியாத போச்சு, நீங்கள் என்கிட்ட சொல்லவே இல்லைன்னு கேட்குறதுக்கு, நான் மோன் கிட்ட சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக வந்தேன்னு சொல்லுவேனா, ஆனால் அந்த தடவை மோன் வரல, நான் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு சொல்கிறான். ஓ அப்படியா, சரி வாங்கலாம் நம்ம கார்லேயே போகலான்னு சொல்லி கூப்பிடுறான்.
இல்லை எனக்கு கார் வருது, நான் ஆல்ரெடி புக் பண்ணிட்டேன், ஏதோ வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அங்கே அவனுடைய கார் வந்த உடனே கிளம்பிடுறான். பின்னாடியே ஒளிஞ்சிக்கிட்டு இருந்தாலாட்டுக்கு இந்த குட்டி பொண்ணு ஓடி வந்து லாயரை பிடிச்சிக்கிறா. அதுக்கப்புறம் வின் போகிற காரையும் ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறா. இன்னும் டைரெக்டாக எங்கே போகிறான்னா நம்ம ரோஸோடைய அம்மா வீட்டு இருக்கு இல்லையா, அங்கே போகிறான். அங்கே போயிட்டு அவங்க அம்மாவை பார்த்துட்டு அவங்களுக்காக ஃப்ரூட்ஸு கிஃப்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிருப்பான். அதெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவங்களும் இவன் ரொம்ப நல்லவன் நினச்சிக்கிட்டு ரொம்ப ஹாப்பியாகவே அவங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த சமயம் பின்னாடியே இந்த பொண்ணு வந்துடுறா. அவங்க வந்துடுறா. வந்துட்டு இது யார் வீடா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டில் அவன் தம்பி ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணுறவன் இல்லையா, அவனுடைய பேனர் அங்கே ஒட்டியிருக்கான். அதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இந்த வின் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்னு கேட்ல இருந்தே எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. இந்த பொண்ணு கரெக்டான இடத்துல வந்து பிடிச்சிட்டா. நம்ம ரோஸ் வீட்டுக்கு இந்த வின் வந்திருக்கான், அங்கேயே வந்து பிடிச்சிட்டா. உண்மையாலுமே இந்த வின் யாருங்கிறது அந்த பொண்ணு தெரிஞ்சுக்குவாளா இல்லையான்னு அடுத்த எபிசோடில் வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே இந்த ட்ராமா எப்படி இருக்கு, என்னோட எக்ஸ்பிளனேஷன் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.